சென்னை கோபாலபுரம் மாநகராட்சி விளையாட்டு திடலில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று முன் திறந்து வைத்தார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். தாய்மானவன், எவ்வளவு கோடி ரூபாய் செலவில் இது கட்டப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க தாய்மானவன். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோபாலபுரம் மாநகராட்சி விளையாட்டு திடல்ல புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி கட்டடத்தை தற்போது திறந்து வைத்திருக்கிறார். கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி விளையாட்டு திடல்ல தினந்தோறும் ஏராளமான விளையாட்டு வீரர்கள் பயிற்சி எடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த பகுதியில குத்துச்சண்டை வீரர்கள் பலர் பயிற்சி எடுத்து வந்த சூழல்ல அவர்களுக்கான ஒரு குத்துச்சண்டை அகாடமியை கட்டித்தர வேண்டும், அதாவது மைதானத்தை கட்டித்தர வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில தான் சுமார் 8 கோடி செலவுல தற்போது இந்த அதிநவீன குத்துச்சண்டை மைதானம் என்பது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையின் சார்பில் கட்டப்பட்டு தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த மைதானத்தை திறந்து வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் என பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 2 கோடியும், சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலனுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 1 கோடியும் என 3 கோடி பெறப்பட்டு, அது மட்டுமில்லாமல் அரசினுடைய நிதி ஒதுக்கீடாக 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த குத்துச்சண்டை அகாடமி என்பது கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர் மாடம் 750 பேர் அமர்ந்து விளையாட்டை ரசிக்கக்கூடிய வகையில பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 2500 சதுரடி பரப்பளவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மைதானத்துல ஒரே நேரத்துல 2 பாக்ஸிங் ரிங் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பாக்ஸிங் ரிங்ல நடைபெற்று வரக்கூடிய போட்டி ஒன்றினை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு வருகிறார்கள். பார்வையாளர் மாடம் என்பது விசாலமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாடத்தில் அமர்ந்தவாறு தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த போட்டியை ரசித்து வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.